ரீசெண்டாக நான் வந்து என்னோட டொமைன் ரிஜிஸ்டர் வந்து மாற்றினேன். ஸ்கொயர் ஸ்பேஸ்லேருந்து போர்ட் பண்ணுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன், அதே மாதிரி அது பின்னாடி இருக்க சில கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சில பேசிக் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து ப்ரௌசரில் தேடுறோமோ அது வந்து டிஎன்எஸ் ப்ராசஸ் படி, டொமைன் நேம் சிஸ்டம் ப்ராசஸ் படி அது வந்து டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாது. ஃபஸ்ட்டு அது ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அந்த ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் வந்து மேட்ச் ஆகி நம்மளுக்கு அந்த வெப்சைட்டை லோட் பண்ணோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்தெந்த அந்த டிஎன்எஸ் அந்த ப்ராசஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அந்த டிஎன்எஸ் ரிசால்வ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை ஃபைனலாக வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி ஃபைனலாக நேம் சர்வரை வந்து ரீச் பண்ணோம். அந்த நேம் சர்வரில் தான் நம்மளோட ஐபி அட்ரஸ், நம்மளோட எந்த வெப்சைட் வந்து மேப் பண்ணோம், எந்த டிஎன்எஸ் தாட்ஸ் எல்லாமே இந்த நேம் சர்வரில் தான் இருக்கும். இப்போ இந்த நேம் சர்வர் வந்து நம்மளுக்கு தேவையான ஐபி அட்ரஸை தான் நம்மளுக்கு வந்து அந்த டிஎன்எஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம ப்ரௌசருக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்ம தேடுற வெப் பேஜ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜை தான் நம்ம வெப்சைட்டை தேடுவோம், ஐபி அட்ரஸை தேட மாட்டோம். ஸோ அதனால் நம்ம ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜை வந்து மிஷின் மூலியமாக ஐபி அட்ரஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த டிஎன்எஸ் அப்படின்னு இருக்குது, டொமைன் நேம் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டொமைன் வாங்குவோம், விற்போம், அதை வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த டொமைன் நேம் ரிஜிஸ்டர் நம்ம டொமைன்ஸாக அவங்ககிட்ட இருக்கும். இப்போ நேம் சர்வர்னால் என்ன அப்படின்னா, நேம் சர்வர்னால் பெரிய இருக்கிறதுனா இது ஒரு சர்வர். அந்த சர்வரில் நம்மளோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். அந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் தான் ஐபி அட்ரஸ் வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா, அது யார் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ நம்ம வெப்சைட்டை ஹோஸ்டிங் தரா, இல்லைனா ப்ராதரா, இல்லை ஏடபிள்யூஎஸ்ஸா, அவங்க வந்து நம்மளுக்கு இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் தான் தருவாங்க. இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம நேம் சர்வரில் போடுவோம். இப்போ இந்த நேம் சர்வரை வந்து அது ஃபைன் பண்ணி அது உள்ள டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸை தான் இந்த டிஎன்எஸ் ப்ராசஸ் வந்து நம்ம ப்ரௌசருக்கு ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அது பார்ப்போம். இப்போ வந்து என்னோடய டொமைன் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் நேம் சர்வர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ ப்ராசஸ் சிம்பிள். என் டொமைனும் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்கொயர் ஸ்பேஸில் நான் யூஸ் பண்ண நேம் சர்வரும் ஸ்கொயர் ஸ்பேஸோட தான். அதே மாதிரி நான் அது எந்த கான்ஃபிகர் பண்ணுவேன், ஸ்கொயர் ஸ்பேஸோட டேஷ்போர்டில் நான் வந்து என்னோடய டிஎன்எஸ் தாட்ஸ் தான் செட் பண்ணிடுவேன். இப்போ இன்னொன்று கேஸ், என்னோடய டொமைன் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸில் இருக்குது, ஆனால் நான் நேம் சர்வர் வந்து போர்ட் பண்ணோட நேம் சர்வர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா, என்னோட ஸ்கொயர் ஸ்பேஸை வந்து போர்ட் பண்ணோட நேம் சர்வர் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து இந்த நேம் சர்வரை வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு அது தந்துடும். இப்போ அந்த போர்ட் பண்ணோட நேம் சர்வரை தான் நம்ம போயிட்டு நம்ம டிஎன்எஸ் தவிர ஆட் பண்ணோம். ஸோ இதை எங்கே போய் ஆட் பண்ணதுன்னா, போர்ட் பண்ணோட டேஷ்போர்ட், போர்ட் பண்ணோட வெப்சைட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும். டேரெக்டாக எப்படி போய் ஆட் பண்ணுறது? ஸோ அப்போ நம்ம டொமைனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணணும். ஒரு எக்ஸ்டர்னல் டொமைனை ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம டொமைன் தான் அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம வந்து ஒரு டிஹெச்டி ரெக்கார்டை வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் ஸ்கொயர் ஸ்பேஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லா ரிஜிஸ்டரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில ரிஜிஸ்டர் மட்டும்தான் இந்த டிஎன்எஸ் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நம்ம செய்யறது. இது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ போர்ட் பண்ணி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளோட டொமைனில் வந்து கூகுள் நேம் சர்வர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூகுளோட டேஷ்போர்டை போய் நம்ம மாற்றணும். ஆனால் இப்போ கூகுள் டொமைன்ஸும் ஸ்கொயர் ஸ்பேஸும் ஒன்றாயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்கொயர் ஸ்பேஸில் போய் தான் நம்ம டிஎன்எஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இந்த சர்வீஸ் பண்ணதில்லை. இப்போ நீங்கள் அவங்க வெப்சைட்டை டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் நேம் சர்வர் யூஸ் பண்ணி அவங்க வெப்சைட்டே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போர்ட் பண்ண டொமைன் வாங்கிட்டு ஸ்கொயர் ஸ்பேஸில் வந்து நீங்கள் கூகுள் நேம் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது, அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போர்ட் பண்ண டொமைன் வாங்குறீங்கன்னா வேறு ஏதாவது எந்த நேம் சர்வர் அவைலபிளாக உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போர்ட் பண்ணோட நேம் சர்வரே போட்டு போர்ட் பண்ண டிஎன்எஸ் தான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து டொமைனை வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நான் மூவ் பண்ணி வச்சுருக்கிறேன் என் டொமைனை, அதை நான் இப்போ ஷோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போர்ட் பன் வெப்சைட். இந்த ஆல்ரெடி என் டொமைனை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போர்ட் பன் வந்து ஈஸியாக டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் தராங்க. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்மளோட டொமைனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ராத்தில் தான் வச்சுருக்கணும், நம்ம பழைய ரிஜிஸ்டரில்.
இப்போ வந்து நான் ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து மூவ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து டொமைனை லாக்கில் தான் வச்சுருக்கணும். இப்போ டேரெக்டாக போர்ட் பண்ணுறது வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் அழுத்தி நம்ம வந்து நம்ம டொமைனுக்கு பே பண்ணி மூவ் பண்ணிடணும். ஆனால் இது ஃபுல்லாக மூவ் ஆகாது. டெம்பரரியாக மூவ் ஆகுது. நம்ம ஜஸ்ட் பே பண்ணி இதை ஆட் பண்ணிடுவோம் டொமைனை நம்ம போர்ட் பண்ணோம். இது தப்பு என்ன செய்யறதுன்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். இவங்க வந்து இந்த இமேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்எஸ் அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம போயிட்டு நம்ம பழைய ரிஜிஸ்டர் எல்லா டிஎன்எஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி புது ரிஜிஸ்டரில் புது போர்ட் பண்ண வந்து போட்டுடணும். நம்ம போட்டுட்டு இப்போ நேம் சர்வரை சேஞ்ச் பண்ணணும். பழைய ரிஜிஸ்டர் வந்து இப்போ நம்ம போர்ட் பர் நேம் சர்வர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பழைய ரிஜிஸ்டரை போர்ட் பர் நேம் சர்வரை மாற்றிக்கணும். புது ரிஜிஸ்டர் போர்ட் பண்ணுறதே வந்து போர்ட் நேம் சர்வர் தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டொமைனை வந்து லாக்கில் வந்து அன்லாக் செய்யணும். பழைய ரிஜிஸ்டர் அன்லாக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தோடுன்னு நம்மளுக்கு ஒன்று மெயிலில் வரும். அந்த தோடு எடுத்துன்னு வந்து நம்ம வந்து போர்ட் பண்ணுற போடணும். போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிக்கணும். அதை பேமெண்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் திரும்பவும் அதை ரீஇனிஷியேட் மாதிரி பண்ணுவோம். பேமெண்ட் திரும்பவும் பண்ண மாட்டோம். அந்த தோடை மட்டும் திரும்பவும் என்டர் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன தோடு என்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டம்மி தோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் டைம் டொமைன் லாக்கில் இருந்தால் அப்போ ஏதாவது ஒரு ரேண்டமான டெக்ஸ்ட்டை போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த தாட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காப்பி பண்ணி போட்டுட்டு ஃபைனல் ஒரிஜினல் தோடை போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸும் அந்த டொமைன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் போர்ட் பண்ணுறது. இது ஒரு மெத்தட். இது மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுன் டைமும் வராது. இப்போ ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து டொமைன் வந்து எக்ஸ்டர்னல் டொமைனாக ஆட் பண்ணணும். பேமெண்ட்டாக பண்ணாமல் எக்ஸ்டர்னல் டொமைனாக நீங்கள் போர்ட் பண்ண ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் டிஹெச்டி தாடை க்ரியேட் பண்ணி உங்கள் மெயின் ரிஜிஸ்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நேம் சர்வரை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டிஎன்எஸ் காப்பி பண்ணி எப்பவும் போகிற முன்னாடி ஸ்டெப் மாதிரி தான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் டொமைனை வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் தோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தோடு போட்டு பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது ரெண்டாவது மெத்தட். ஸோ ரெண்டுமே வந்து சூட்டபிளான மெத்தட் தான். எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக செய்யலாம். இப்போ நான் வந்து என் டொமைன் வந்து போர்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். இது முன்னாடி கூகுள் டொமைன்ஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஸ்பேஸுக்கு மெர்ஜ் ஆனதுனால 1 year அதை ஸ்கொயர் ஸ்பேஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா போர்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன் இந்த வருஷம். இப்போ வந்து போர்ட் பண்ண வந்து நீங்கள் இந்தியன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அமேசான் பே வந்து பேமெண்ட் ஆப்ஷனாக தராங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு இல்லைனா நீங்கள் அமேசான் பே யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக போர்ட் பண்ணிட்டு வந்து பே பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எப்படி இந்த டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது பின்னாடி இந்த கான்செப்ட்ஸ் அதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.